எக்கா காயத்ரி நம்ம ஓம் சக்தி கோயிலுக்கு மாலை போட்டு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏக்கா இப்பதானக்கா இருக்க முடி போயிட்டு வந்தோம். அது வேறடி, இது வேற. அது மஞ்சள் சேலை, இது சிவப்பு சேலை. ஒன்னே இல்லக்கா கொஞ்சம் சங்கடமா இருக்கு. அதெல்லாம் இல்லை, கோயிலுக்கு போயே ஆகணும். குழுவுல கடனை வாங்கினாலும் அந்த குழு கடனை வாங்கி கொடுக்கறது யார் தெரியுமா? அதே தலைவியா இருக்க அந்த மாலதி அக்கா தான். அவங்க அக்கா வாங்கி கொடுத்துருவாங்க. அடுத்த லோன் வரும். போன தடவை 10,000 தர வேண்டி இருக்கலாம் அப்படின்னு வட்டி முதல்ல அதை பிடிச்சிக்கிடுவாங்க. இன்னைக்கு பெரும்பாலான குடும்பங்கள் கடன்ல சிக்கி சீரழிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? குழு கடன் தான். பின் விளைவுகளை சந்திக்காமல் எதையுமே திட்டமிடாமல் வாங்கக்கூடிய கடன். உண்மைதான், உண்மை. அந்த கடன் உள்ள கல்யாணத்துக்கு, காதுகுத்துக்கு, கல்விக்கு, வீடு கட்டுறதுக்கு, இந்த மாதிரி முக்கியமான விஷயத்துக்கு வாங்கினா பிரச்சனை இல்லை. உண்மைதான், உண்மைதான். எங்க சாமி கேட்டுச்சா? கஷ்டப்படுற சூழல்ல நீ கடன் வாங்கி என்னை பார்க்கவான்னு எந்த சாமியாச்சும் கேட்டுச்சா? இல்லை. நீங்களும் கஷ்டப்பட்டு உங்க புருஷனையும் கஷ்டப்பட வைக்கல. இது பேர் தான் பக்தியா?